ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ப்ரெக்னன்சி டிப்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் பீரியட் இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு அது சரியாகி சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கும் உங்களோட யூட்ரஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஒரு உணவு எடுத்துக்கப்புறம் அந்த உணவு என்ன, அது எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறதையும் கொடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் இருந்தாலும், இல்லை உங்களோட யூட்ரஸ் ஹெல்த்தியாக இல்லை, எண்டோமெட்ரியம் திக்னஸ் இல்லை, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, டியூபெல்லாம் லைட்டாக இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு யூட்ரஸ் ரிலேட்டடாக என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்ணி தரதுக்கு நீங்கள் இந்த கல்யாண முருங்கை இலை சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த கல்யாண முருங்கை இலையில். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆவாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி அபார்ட்டும் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த கல்யாண முருங்கை இலையை சாப்பிடும்போது சீக்கிரமாக ஆரோக்கியமான குழந்தை ஃபார்ம் ஆகி எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் உங்கள் உடம்பை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆண் பெண் இருவருக்குமே இந்த கல்யாண முருங்கை இலை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்குமே அதிக அளவு பயன் இருக்குது. ஃபஸ்ட்டு பெண்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பீரியட் டைமில் உங்களுக்கு ஸ்டொமக் ரொம்ப பெயினாக இருக்குது, கண்டினியூஸாக எல்லா மாதமும் எனக்கு பெயினாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, நீங்கள் பீரியட் ஆகிற டேட் இப்போ நீங்கள் ஒரு 27 டேட் போல் தான் பீரியட் ஆகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 24 போலவே இந்த இலையோட சாறை எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் 10 ml குடிச்சிட்டே வாங்க. முதல் 3 நாள் பீரியட் ஆன அனுப்பையும் நீங்கள் சாப்பிட்லாம். பீரியட் முடிஞ்ச அடுத்த ஒரு 3 நாள் தொடர்ந்து ஒரு 10 நாள் வர இந்த சாறை வெறும் எம்டி ஸ்டொமக்கில் சும்மா 10 ml மட்டும் சாப்பிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வர மாதங்கள்லாம் உங்களுக்கு பீரியட் பெயின் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்க வாரத்தில் 2-3 நாள் இந்த இலையை அரைச்சி அதை உங்களோட தோசை மாவில் கலந்து நீங்கள் தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. உங்களோட யூட்ரஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா இருக்கும். தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உங்கள் யூட்ரஸில் இருக்க கழிவுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெளியில் தள்ளிடும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக இருக்குது, பட் ஏன் இன்னும் கன்சீவ் ஆகலன்னு தெரில அப்படிங்கிறவங்களாம் இந்த கல்யாண முருங்கை இலையை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப அதிகமாக படும். அந்த மாதிரி பெண்கள்லாம் என்ன பண்ணலாம்னா, இந்த கல்யாண முருங்கை இலையை வெந்தயம் சேர்த்து அரைச்சி அதை கொஞ்சம் உருண்டை மாதிரி உருட்டிட்டு தினமும் காலையில் ஒரு உருண்டை மாதிரியோ இல்லை 1 ஸ்பூன் அப்படின்னு சாப்பிட்டு வராங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் அப்படியே குறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளைப்படுதலை உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும் நீங்கள் ரெகுலராக இந்த கல்யாண முருங்கை இலையை சாப்பிடும்போது. உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, கர்ப்பப்பையில் ஏதாவது கோளாறு இருக்குது, சினைக்குழாய் அடைப்பு, கருமுட்டை பலவீனமாக இருக்குது அப்படின்னு என்ன ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு யூட்ரஸில் இருந்தாலும் நீங்கள் இந்த கல்யாண முருங்கை இலையை சாப்பிடுங்க. அதுக்கு எப்படி சாப்பிட்லான்னா, இந்த கல்யாண முருங்கை இலையோட மிளகு, பூண்டு, கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளை சேர்த்து இந்த இலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது உங்கள் யூட்ரஸில் இருக்க கழிவுகள்லாம் வெளியில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான யூட்ரஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிட முடியும். இந்த இலையை நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது கூட உங்களுக்கு முடிஞ்ச டைமில் இந்த தோசை மாவில் இந்த இலையை அரைச்சி முள்ளு முருங்கை தோசை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அப்புறம் உங்களோட டெலிவரிக்கு பிறகு இதை லேகியம் மாதிரி செஞ்சு தருவாங்க வீட்டில் பெரியவங்க. முள்ளு முருங்கை இலை லேகியம் அப்படின்னு சொல்லி செஞ்சு தருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி லேகியமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த தோசை மாவு மாதிரி சாப்பிட்டாலும் சரி, இல்லை சூப் மாதிரி பூண்டு, மிளகு இதெல்லாம் கொஞ்சம் தட்டி போட்டு இந்த இலையும் போட்டு தண்ணீர் ஊற்றி வடிகட்டி அதை நீங்கள் சூப் மாதிரி செஞ்சு குடித்தாலும் சரி, உங்கள் யூட்ரஸில் இருக்க கழிவெல்லாம் வெளியில் வந்துடும். உங்களுக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட குழந்தைக்கும் இந்த சத்தானது சீக்கிரமாக கிடைக்கும். உங்களோட டெலிவரிக்கு அப்புறமேட்டு நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற டைமில் இந்த இலையை சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்யூச்சரில். சின்ன குழந்தைங்களுக்கு
இருக்கிறவங்களுக்கு சளி காய்ச்சல் வருது அப்படின்னாலும் இந்த கல்யாண முருங்கை இலை கொடுப்பாங்க. அது வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ணி கொடுத்துடும். இந்த கல்யாண முருங்கை இலையில் ஃபைபர், ஃபோலைட், கால்சியம், அயர்னு நிறையா சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆண்களுக்கு அவங்களோட ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கும் அவங்களோட மார்ஃபாலஜி மொட்டிலிட்டிலாம் அதிகரிக்கிறதுக்கு மாதுளம்பழ சாற்றில் கொஞ்சம் கசகசாவையும் சேர்த்து அரைச்சிட்டு இந்த இலையும் சேர்த்து அரைச்சி வடிகட்டி குடிக்கும்போது அவங்களுக்கு ஆண்மை சக்தி அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு இலை சாப்பிட்றதுனால ஆண் பெண் இருவருக்குமே கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ப்ளஸ் 2 பேர்த்துக்குமே உடம்புல கெட்ட கழிவுகள் எது இருந்தாலும் அதை வந்து அகற்றி தரதில் இந்த முள்ளு முருங்கை இலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே இந்த முள்ளு முருங்கை இலையை எடுத்துக்கோங்க. இன்கேஸ் இந்த முள்ளு முருங்கை இலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இதோட பவுட்ரு யூஸ் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் நீங்கள் இந்த இலையை யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நேச்சுரல் ரெமடி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தையும் பிறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக நீங்களும் கன்சீவ் ஆகிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.